விழித்துளியின் வணக்கங்கள். தமிழ்நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் உதவி பேராசிரியர் தேர்வர்களே, உங்கள் அனைவரின் மனதிலும் இப்போது ஒரே ஒரு கேள்விதான் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் உதவி பேராசிரியர் நியமனத்தில் 15 மதிப்பெண் வழக்கு. இதற்கு என்ன தீர்வு? எங்கள் எதிர்காலம் என்னவாகும்? இன்று நாம ஒரு சாதாரண தகவலை பார்க்க போவதில்லை. மிக ஆழமான ஒரு சட்ட போராட்டம், அதன் நியாயம், அநியாயம் மற்றும் தமிழக உயர்கல்வித்துறையின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகும் ஒரு வழக்கை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். இது உங்கள் தேர்வையும் உங்கள் வாழ்க்கையுமே நேரடியாக பாதிக்கும். அதாவது 15 மதிப்பெண் வழக்கு, அதன் பின்னணியும் பாத்தீங்கன்னா, முதலில் இந்த 15 மதிப்பெண் வழக்கு என்றால் என்ன, ஏன் இது முக்கியம்? அதாவது முன்பு உதவி பேராசிரியர் நியமனத்துல நேர்காணல் மற்றும் கல்வி தகுதிக்கான மதிப்பெண் மட்டுமே இருந்தன. இப்போது பணி அனுபவத்திற்கு 15 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டன. இதுல சிக்கல் தொடங்கியது எப்போதுன்னா, பலர் இதை எதிர்த்தனர். தகுதியான இளம் தேர்வுகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற வாதத்தை முன்வைக்கப்பட்டது. இப்ப டிஆர்பியில மாற்றம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் எழுத்து தேர்வு முறை கொண்டு வந்தது. இது வரவேற்கத்தக்க மாற்றம் தான். ஆனால் இந்த எழுத்து தேர்வுடன் மீண்டும் பணி அனுபவத்திற்கு 15 மதிப்பெண்கள் என்ற அறிவிப்பு வெளியானது. இங்கேதான் மீண்டும் பிரச்சனை பூதகரமானது. இப்ப தற்போதைய வழக்கு யார், ஏன், எதற்கு? அதாவது தற்போது நிலுவையில் உள்ள வழக்கு என்ன பார்த்தீங்கன்னா, WP 12316/2024. இது ஒரு முக்கிய வழக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா பல மனுக்கள் இதனோட இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல மனுதாரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் புதிதாக பட்டம் பெற்றவர்களும் நெட்டு செட்டு PhD முடிச்சுட்டு அரசு பணி கனவுடன் காத்திருக்கக்கூடிய இளம் தேர்வர்கள் தான். அவர்களோட வாதம் என்ன அப்படின்னா, சம வாய்ப்பு மறுப்பு. எழுத்து தேர்வு நடக்கும்போது ஏற்கனவே பணியாற்றியவர்களுக்கு 15 மதிப்பெண் வழங்குவது புதியவர்களுக்கு சம வாய்ப்பை மறுக்கிறது அப்படிங்கிறது. தகுதிக்கு முன்னுரிமையா அனுபவத்திற்கா அப்படிங்கிற அந்த கேள்வியோட ஒரு தேர்வர் எழுத்து தேர்வுல 100க்கு 90 எடுத்தாலும் வெறும் அனுபவம் இல்லாததால 70 எடுத்த அனுபவம் உள்ள ஒருவரை பின்தங்க நேரிடும். இது தகுதியானவர்களுக்கு அநீதி அல்லவா அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. யூஜிசியோட விதி என்ன? யூஜிசியின் வழிகாட்டுதல் எழுத்து தேர்வுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மாநில அரசு இந்த 15 மதிப்பெண்களை தன்னிச்சையாக வழங்குவது யூஜிசி விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிறத இந்த மனுதாரர்கள் சுட்டி காட்டுறாங்க. இப்ப எதிர் மனுதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் TRP. இது பாத்தீங்கன்னா தகுதிக்கும் அனுபவத்துக்கும் ஒரு தார்மீக போராவே இது நடக்குது. அதாவது இது வெறும் சட்ட போராட்டம் மட்டுமல்ல, ஒரு தார்மீக போராட்டமும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கௌரவ விரிவுரையாளர் நிலை என்ன? ஒருபுறம் கடந்த 10 to 15 வருடங்களாக மிக குறைந்த ஊதியத்துல எந்தவித பணி பாதுகாப்பும் இல்லாம, ஏன்னா நமக்கு இதன் மூலமாக ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையோட பணி பாதுகாப்பு கூட இல்லாம அரசு கல்லூரியில பணியாற்றி வரும் 7000க்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர் வாழ்வாதார கோரிக்கை இது. அவர்களின் உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில இந்த மதிப்பெண்கள் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. அதை இளம் தேர்வர்களிலே மறுபுறம் இத்தனை ஆண்டு காலம் படித்து நெட்டு செட்டு முடிச்சுட்டு தகுதியுடன் வரும் இளைஞர்கள் தங்களுக்கு சம வாய்ப்பு மறுக்கப்படுவதாக இவங்க உணர்றாங்க. இதுல சமூகம் சந்திக்கும் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்கல்வித்துறையில நாம் எதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்? வெறும் ஆண்டுகள் அடிப்படையிலான அனுபவத்திற்கா அல்லது போட்டித் தேர்வில் நிரூபிக்கப்படும் திறமைக்கா அப்படிங்கிறது தான். நீதிமன்ற உத்தரவு மற்றும் நிச்சயமற்ற எதிர்காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல ஒரு முக்கிய இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்வு முறைகள் தொடரலாம், ஆனால் இறுதி தேர்வு முடிவுகள் அப்புறம் பணி நியமனம் அனைத்து இந்த வழக்கின் தீர்ப்புக்கு உட்பட்டது. இங்கதான் ஒரு லாக்கு வச்சிருக்கிறாங்க. இது 4000 போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டது தானே, அப்ப இந்த வழக்கு தொடுத்தது தானே அப்படிலாம் இல்லை. இப்ப நீங்க தேர்வு எழுதி அடுத்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இது பொருந்துங்கிறது தான். அதாவது தேர்வு முறைகள் தொடரலாம், ஆனால் இறுதி தேர்வுகள் மற்றும் பணி நியமனங்கள் அனைத்தும் இந்த வழக்கின் தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உத்தரவோட இது தாக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் தள்ளி போகுமா? ஆம். தேர்வு முடிவுகள் வெளியானாலும் பணி நியமன ஆணைகள் வழங்குவது தள்ளி போகலாம். ஒருவேளை நீதிமன்றம் 15 மதிப்பெண்களை ரத்து செய்தால் முழுமையாக ரிவைஸ்டு ரிசல்ட் வெளியிட வேண்டியிருக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப
நீங்க எழுத்து தேர்வு எழுதுனீங்க இல்லையா, அதுல உங்களுக்கான கட் ஆஃப் இருந்து எலிஜிபிள்ங்கிற இது இருந்துச்சுன்னா, ஸோ அப்ப என்னன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க ஒரு ரேங்கிங் பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்கன்னா, இந்த 15 மதிப்பெண் ரத்து செய்யப்படுதுன்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்கன்னா, ரிவைஸ்டு ரிசல்ட், புதிய ரிசல்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான மதிப்பெண்ணை கழித்து அதற்கப்புறம் புதிய ரிசல்ட் வெளியிட வாய்ப்பு இருக்குது. இது தேர்வர்கள் மத்தியில ஒரு பெரிய நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி உள்ளது. பலரின் எதிர்காலம் இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை நம்பி தான் இப்ப இருக்குது. சரி, இதுல வந்துட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படியா? பிற மாநிலங்கள்ல வந்துட்டு இந்த நிலை எப்படி இருக்குது? சமூக பாதுகாப்பு எப்படி இருக்குது? ஏன்னா இது யுஜிசியோடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் நடக்கக்கூடியதுனால, ஸோ அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அவங்களுக்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்து அதுபடி செயல்படுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணா, போட்டித் தேர்வு வைக்கிறோம் முடிவு பண்ணிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் உள்ள கொண்டு வரும்போது தான் இந்த சிக்கல் ஏற்பட்டு இந்த வழக்கெல்லாம் தொடுக்கப்படுது. ஸோ இது சரி தவறெல்லாம் தாண்டி இப்ப இது பிற மாநிலங்கள்ல இதோட நிலை என்ன, சமூக பாதுகாப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மாநிலங்களில் இது போன்ற அனுபவ மதிப்பெண் வழக்குகள் வந்துள்ளதா அப்படின்னா ஆம் இருக்குது. பல மாநிலங்கள்ல இது போன்ற வெயிட்டேஜ் முறை சர்ச்சைக்குள்ளாகியும் இப்ப இருக்குது அப்படிங்கிறதுதான். இதனால சமூக பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா, இந்த ஒட்டுமொத்த உயர்கல்வித்துறையிலும் ஒரு தேக்க நிலையை உருவாக்கலாம். திறமையானவர்கள் அரசு பணிக்கு வர தயங்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது தான். ரைட்டுங்களா? ஸோ அப்ப மற்ற மாநிலங்களையும் இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. தேர்வர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆலோசனை. இந்த நிச்சயமற்ற சூழலில் தேர்வர்களாகிய நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ தகவல்கள், அதாவது டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள், அப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற இணையதளத்தில் இந்த வழக்கின் நிலவரத்தை வந்துட்டு தொடர்ந்து நீங்க கவனிங்க. ஸோ இந்த வதந்திகளை நம்பாதீங்க. சமூக ஊடகங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்துட்டு நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் நானும் ஒரு சமூக ஊடகவியலாளராக இருந்து தான் இந்த விடயத்தை நான் சொல்றேன். ஸோ இந்த டிஆர்பியோட அதிகாரப்பூர்வ அறிவிப்போ, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக கொடுக்கக்கூடிய தகவலையோ வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு கண்டிப்பாக உறுதிப்படுத்தப்பட்டு உங்களுக்கு தகவலாக கொடுப்போம். சரிங்களா? கவன சிதறல்கள் வேண்டாம். உங்க படிப்பில் இருந்து கவனத்தை நீங்க தயவு செய்து தவற விடாதீங்க. அடுத்த கட்ட தேர்வுகள், நேர்காணலுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா உடனே வந்துட்டு அப்போ இந்த வழக்கை பார்த்துதானோ அப்படின்னு நீங்க இருக்காம, இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன வருது, ரிசல்ட் எல்லாம் வந்துடும். அடுத்து உங்களுக்கு நேர்காணல் இருக்க போகுது இல்லையா, அந்த நேர்காணல் அதற்கு 15 மதிப்பெண் இருக்கு இல்லையா, அதற்கு உங்களை இப்ப தயார்படுத்துங்க. வழக்கு எப்படியாக வருதோ அப்படி வரட்டும். சரிங்களா? நீங்க அதை பார்த்து நீங்க கவனம் சிதறல் வேண்டாம். ரைட்டுங்களா? இந்த வழக்கு வெறும் சில மதிப்பெண்கள் பற்றியது அல்ல. இது கல்வித்துறையின் நியாயமான முறையின் நேர்மை, தகுதிக்கு முன்னுரிமை மற்றும் ஆயிரக்கணக்கான இளைஞரின் எதிர்காலம் பற்றியது. சரிங்களா? இதுல உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்க. பணி அனுபவத்திற்கு 15 மதிப்பெண் வழங்குவது நியாயமா, அல்லது எழுத்து தேர்வின் மதிப்பெண்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நியமனம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை வந்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் வந்து பதிவிடுங்க உறவுகளே. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்து உங்கள் நண்பர்கள், உங்கள் தேர்வர்களுக்கு வந்துட்டு பகிருங்க. மேலும் இது போன்ற ஆழமான அலசலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.